ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு நினச்சிங்கன்னா, நம்ம பைக்குக்கு வந்து ஒரு டாப் ரேக் வந்து போட்டிருந்தோம்ல, அதில் வந்து ஒரு டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் அந்த டாப் பாக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அதோட அன்பாக்சிங் சின்னது ஒரு அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதை வந்து பைக்கில் ஃபிட் பண்ணலான்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து நான் டாப் பாக்ஸ் நான் தான் மாட்ட போகிறேன். ஏன்னா எதையும் வெளியே வந்து கொண்டு போய் மாட்டதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு மாட்டுறதுக்கான எல்லா மெட்டீரியலும் கிட்டு எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. அதனால வந்து நம்மளே வந்து மாட்டிடலாம்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கேன். பட் நேற்றே வந்துருச்சு. பட் இன்னும் நான் ஓப்பன் பண்ணல. ஒரு சின்ன இடத்த வச்சுருக்கிறேன், பக்கத்தில் வச்சுருக்கிறேன். இது நம்ம ஹெல்மெட்டு ஆக்ஸார் ஒன்று எம்டி ஒன்று வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஆக்சுவலாக வந்து இனி வந்து ஆக்ஸார் யூஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ எடுக்கும்போது எப்படி பார்த்தாலும் வின் நாய்ஸ் உள்ளுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் நம்ம எம்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம், அடுத்து நெக்ஸ்ட் ரைட்டுக்கெலாம் எம்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் நான் எம்டியில் ஃபிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஆக்ஷன் கேமராவோட மவுண்ட்டு, சைடில் ப்ளூடூத்து, இது எல்லாத்தையுமே வந்து ஃபிட் பண்ணிட்டேன். தென் இதுதான் வந்து நம்ம டாப் பாக்ஸ். இதுதான் கைஸ் நம்ம டாப் பாக்ஸு. இதுதான் நம்ம டாப் பாக்ஸ். இனி வந்து ஓகே ஸ்குவாட், இதான் நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற டாப் பாக்ஸு. ஒரு அன்பாக்ஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? சின்னது ஒரு அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பைக்கில் ஃபிட் பண்ணுற வீடியோ எடுத்துக்கலாம், ஓகேங்களா? போட்டிருக்காங்களா? ஜேபி ரைசிங்னு போட்டிருக்காங்க. டாப் பாக்ஸ் ஃபார் 45 லிட்டர்ஸ். இல்லை செம்மையாக இருக்கு. இது ரிஃப்ளெக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ரிஃப்ளெக்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிட்ட கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பொறுத்த இருக்குது. பார்ட்லெஸ் இதான் அவங்க சொன்ன பேடிங் போல். ஆக்சுவலாக அவங்க சொன்ன பேடிங்கு தான். பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குது. ஓரளவு ஸ்மூத்தாகவே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கீ தான், 2 கீ கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற இது 2 பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு. ஏபிஎஸ்ஸா அலுமினியமான தெரியும். கரெக்டாக தாங்க அலுமினியம். ஏபிஎஸ் பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குது பார்க்க. உள்ளுக்குள்ளேயும் ஓரளவுக்கு சாஃப்டான பேடிங் தான் கொடுத்துருக்காங்க. யோசிப்பீங்க, இவ்வளோதோட இந்த அளவுக்கு ரிஸ்கியாக எடுத்து ஏன்டா பைக்கு இப்போ அவ்வளோ மாற்ற ஒர்க் ஷாப்பில் முடி கொடுத்தா போட்டு கொடுத்துருவாங்களேன்னு. பட்டு ஒர்க் ஷாப்பில் கொடுக்குறத விட நம்ம வண்டிக்கு நம்மளே வாங்கின ஒரு பொருளை வந்து இன்சேட் பண்ணுறது, அது ஃபிட் பண்ணுற இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுலாம் அது தனி சுகம். அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். சீரியஸ் செம்ம ஃபீலாக இருக்கிறதெல்லாம். இது வந்து அவங்க கொடுத்ததில் இது தனியாக நான் வாங்கினது. அவங்க கொடுத்த அலைக்கு வந்து இந்த தான். இதை வந்து நான் தனியாக வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. இது கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கனால பிடிச்சி திருப்பது. ஃபஸ்ட்டு ஒரு வாங்கியிருந்தேன், ஸ்டான்லின்னு சொல்லி ஒரு பிராண்டில் வந்து அலங்கி வாங்கியிருந்தேன். அது இருக்குது. பட் கையை பிடிச்சி திருக்கும்போது கையில் வந்து பெயினாக இருக்குது. அதனால் வந்து இதை வந்து தனியாக வந்து அமேசானில் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அமேசான் பேசிக் கார்டு அலங்கியோடது. அதோட லிங்க்கும் இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து இந்த டாப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் இன்செர்ட் பண்ணுறேன், அதில் பின் பண்ணி வைக்கிறேன். தென் இதுவும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நான் அந்த லிங்க் டெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சிடலாம். ஹலோ கைஸ், நம்ம ஒரு சின்ன காஃபி பிரேக் அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் இப்போ ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குதுக்கா ஃபிட் பண்ணுறது எல்லாமே. அவுட்லுக் நல்லா இருக்குங்களா? பண்ணிக்கலாம். தென் இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பேடிங் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோமா? ஓகே, நம்ம இதை பேடிங்கை இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், ஓகேங்களா? ஸ்டிக்கர்
பேடிங்கோட இது டிஃப்ரெண்டாக இருக்குது சீரியஸாக அதோட ஸ்டிக்கிங் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுங்களா, அந்த இது லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. சொல்லிக்கிற அளவுக்கு இதோட ஸ்டிக்கிங் குவாலிட்டி இல்லை. பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, பேடிங்கோட ஸ்டிக்கிங் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. நீ இது எப்படி ஸ்டிக் பண்ணி பிடிக்குதுன்னு தெரில. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு தெரில. மோசமாக தாங்க இருக்குது சீரியஸாகவே. ஒட்டும் ஒரு ஓரம் ஒட்டிக்குமோ, சரி இப்படி வச்சு விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுவோம். இனி இது எப்படி பீல் ஆகுதோ தெரியல. அதுவே கண்டமாக தான் பீல் ஆச்சு. இது ஓரளவுக்கு ஓகே கைஸ், கொஞ்சம் நல்லாவே பீல் ஆகி வந்திருக்குது. இதை ப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டா போச்சு. இனி அவ்வளோதான். பேடிங்கோட ஃபிட்டிங் எல்லாம் அவ்வளோதான் கைஸ். எங்கிட்ட உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதான்னு தெரில. இப்போ வெளிச்சம் தெரியும்னு நினைக்கிறேன். பெருசாக தெரியலையே, எப்பயுமே வெளிச்சம் தெரியுதான்னு தெரில. எனக்கு கொஞ்சம் கிட்டத்தில் காட்டுறேன். இந்த பேடிங்கோட குவாலிட்டி தெரியுதுங்களா? ஸ்டிக்கானதில் வந்து மேலே இருக்கிறத மட்டும்தான் கொஞ்சம் அந்த கம்முமே பீல் ஆஃப் ஆயிடுச்சு. மற்றபடி பேடிங் எல்லாம் உட்காந்துருச்சு. இனி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தாங்குதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்தது பார்க்க முடியும் நம்ம. நீ ஓகே, பின்னாடி நம்ம ரெட் ஃபேக்டர் ஓட்டுவோம். வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இது வந்து பேண்டி பிட் ஸ்டாப்ன்ற ஒரு வெப்சைட்டில் வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து கம்ப்ளீட் கிட்டோட தான் வந்துருச்சு, ஃபுல்லாக செட்டப் பண்ணுறதோட. இதுதான் அதோட அவுட்லுக்கு. இதில் வந்து பேடிங் எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. பட் இந்த பேடிங்க்கு பின்னாடி இந்த க்ளூ வந்து செம்ம ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு குவாலிட்டி. பட் இதில் இருந்த சேம் அதே குவாலிட்டி தான். பட் அது பீல் ஆஃப் வந்துருச்சு. பீல் ஆஃப் ஆகி அந்த க்ளூ வந்து பீல் ஆஃப் ஆகி வந்துருச்சு. மேலே இந்த இடத்துல மட்டும் ஸ்டிக் ஆகலை, சரியாக ஸ்டிக் ஆகலை. அது என்றைக்கு நம்மளுக்கு ரிலீஃப் ஆகி வருதோ தெரியல கைஸ்.